friends, welcome back to Samu's hand creation. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ வந்துட்டு நான் மீஷோவில் வந்துட்டு பிரேஸ்லெட்ஸ்னால் செல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த காம்போ ஆஃப் 5 பிரேஸ்லெட்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நான் வந்துட்டு என்னோடய பிரேஸ்லெட் இடம் வந்துட்டு மாற்றிட்டேன். ஸோ ரூமில் இருந்ததை இப்போ நான் ஹால் கொண்டு வந்துட்டேன். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். எனக்கு பெருசாக ஒரு ரூம்னால் இல்லை, ஜஸ்ட்டு செல்ஃப் தான். அதில் என்னமோ ஒரு 3 பாக்ஸஸில் பீட்ஸு இதெல்லாம் இருக்குது. அதுதான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு சாம்ஸோடு சேர்த்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டடா! ஸோ இதுதான் என்னோடய ஷெல்ஃபு. இன்னும் நான் வந்துட்டு இந்த வால்ஸுக்கு நான் ப்ளைனாகவே வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணணும். இப்போ நான் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுதான் என்னோடய பீட்ஸ் பாக்ஸு. ஸோ இதில்னா வந்துட்டு என்னோடய பீட்ஸ் கலெக்ஷன்லாம் இருக்குது. இதில் நான் இன்னும் வைக்கலை, இனிமேல் தான் நான் வைக்க போகிறேன். இப்போதைக்கு நான் எலாஸ்டிக் வயர் மட்டும் இங்கே நான் வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய பீட்ஸ் கிட். அடுத்து இது வந்துட்டு இது வந்து சாம்ஸ் கார்னர். இந்த சாம்ஸ் ஏன் நான் தனியாக வச்சுருக்கேன்னா, இதுதான் நான் ஆர்டரில் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்து இது வந்து செயின் சில்வர்லேயும் நான் கோல்டுலேயும் வச்சுருக்கேன். அடுத்து ஹெட்பின் வந்துட்டு கோல்டில் வச்சுருக்கேன். அதே இது தான், ஆனால் இது வந்து ஐபின், அது சில்வரில் வச்சுருக்கேன். அடுத்து ஜம்ப்ரிங்ஸ் வந்துட்டு சில்வரில் வச்சுருக்கேன். என்கிட்ட கோல்டு ஏற்கனவே இருந்துச்சுனால நான் சில்வரில் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து அதே ஹெட்பின் வந்துட்டு சில்வரில் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இந்த பாக்ஸு. அடுத்து இது வந்து க்ளே பீட்ஸு, எல்லாருக்குமே தெரியும். இது வந்து எங்கள் அப்பா லண்டன்லேருந்து அனுப்பிச்சி விட்டாங்கன்னு நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இது. எல்லா கலர்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ் வேணும்னா நம்ம மீஷோவில் போயிட்டு அதிவின் ஸ்டோர்னு போட்டு பாருங்கள். அதில் நம்மளோட ஷாப் வரும். அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இது வந்துட்டு ப்ளெயின் பிளாக் ஆல்ஃபபெட் பீட்ஸ். அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு கோல்டனில் ஆல்ஃபபெட்டிக் பீட்ஸ். அடுத்து இது வந்துட்டு நான் ஸ்மைலீஸ்னால் இருக்குது. இது வந்து ஒயிட் வித் கலர்ஃபுல். இது வந்து கலர்ஃபுல் வித் ஒயிட். இது பிளாக் வித் ஒயிட், இது பிளாக் வித் கலர்ஃபுல். இது வந்து ஜெல்லி டைப்பில் ஜெல்லி வித் ஒயிட். இது வந்து எல்லோ வித் பிளாக். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே நம்ம க்ளே பீட்ஸுக்கு போடுறதுக்கு நடுவில் நம்ம இது எல்லாத்தையும் போடணும். சாம்ஸு என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அடுத்து வந்து இதில் என்ன இருக்குன்னா, அதே தான் சில பீட்ஸ்னால் நான் வச்சுருக்கேன். இதுதான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நான் இதில் அவ்வளோவா எதுவுமே வைக்கலை. இதில் தான் வந்துட்டு பீட்ஸ்னால் நான் நிறையா வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த செல்ஃப் வந்துட்டு ரொம்ப கீழே இருக்கிறனால வந்துட்டு லைட் பட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மணி தெரியுது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரேஸ்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? வாங்க போகலாம். ஸோ வாங்க நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் சாம்ஸ்னால் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை சாம்பை எடுத்திருக்கேன். அடுத்து வந்துட்டு இந்த பிளாக் கலர் லீஃப் சாம்பு. அடுத்து இந்த ரெட் கலர் பட்டர்ஃப்ளை சாம்பு எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த ரெட் கலர் நான் வந்து போடலை, ஆனால் நான் வந்துட்டு வேறு போட்டிருக்கேன். அடுத்து இந்த ஒயிட் கலர் ஹார்ட் சாம்பு. அடுத்து இந்த கோல்டு கலர் ஸ்டார் சாம். இந்த 5 சாமை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த ரெட் கலர் பட்டர்ஃப்ளை சாமுக்கு பதிலாக ஒயிட் கலர் லீஃப் எடுத்திருக்கேன். அது கூட நான் வந்துட்டு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த கலரில் தான் பண்ண போகிறேன்.
ஸோ இது கூட வந்துட்டு இந்த ஒயிட் கலர் ஹார்ட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வேணால் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த கலர் ரொம்ப எனக்கு மைல்டாக இருந்தனால நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேன், ப்ளூ கலரு. ஸோ இதுக்கு எந்த சாம் வச்சா நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஹார்ட் வச்சு பார்த்தேன், ஓகேவா இருந்துச்சு. அடுத்து பிளாக் வச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இதுக்கு நான் வேறு கலர் செட் பண்ணனால நான் இந்த கோல்டன் ஹார்ட், அதாவது கோல்டன் ஸ்டார் சாமே போட்டுக்கிட்டேன். அடுத்து இந்த எலாஸ்டிக் வயரை வச்சு நம்ம பண்ணிட்டோம். சாரி, நான் அதை ஷூட் எடுக்கலை, அதனால் நான் மொத்தமாக வந்துட்டு சாம்ஸ் வந்துட்டு மாட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்க முடியலை. ஏன்னா வந்துட்டு அதுக்குள்ளேயும் நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். சாரி, நான் அதாவது எனக்கு அடுத்த ஆர்டர் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வேறுனா இருக்கும்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ஒட்டி கட் பண்ணிங்கன்னா வந்துட்டு இழுக்கும் போது பிஞ்சிக்கிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் சரியாக வரும். இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் கட் பண்ணிட்டு மட்டும் காமிக்கிறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணும் போது அந்த இது கொஞ்சம் நல்லா தெரியாது. அதனால் அந்த பீத்துக்குள்ளே நம்ம விட்டுறணும், அப்போ தான் நீட்டாகவும் தெரியும். இதுக்கு வரல, மித்ததுக்குன்னா வந்துச்சு ஒழுங்காக, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் அந்த மாதிரி நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை ஃப்ரம் மின்மகள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நான் இந்த நம்பரை டேக் பண்ணுறேன், மறக்காமல் பார்த்து காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாய்.